2025-26ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்ன ரகம் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1300 ரூபாயும், பொது ரகம் நெல் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1050 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 11/3/2025 வரை 3,24,000 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 24,07,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் ரூபாய் 297 கோடி நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் நெல் ஊக்கத்தொகை வழங்கிட ரூபாய் 525 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள். தமிழ்நாடு அரசால் கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகளை இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாத்திட ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைகளுக்கிணங்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 2,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய 22 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 43,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய 6 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும் ஏற்படுத்தப்படும். நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக அடுக்கி வைப்பதற்கு 25,000 இரும்பு இடைச்செருகு கட்டைகளும், நெல்லின் ஈரப்பதம் கண்டறிவதற்கான 2,500 டிஜிட்டல் கருவிகளும், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தலா ஒரு டிராக்டரும் கூடிய நெல் உலர்த்தும் இயந்திரமும் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும். இத்திட்டம் பல்வேறு நிதி ஆதாரங்களை ஒருங்கிணைத்து ரூபாய் 480 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். 2025-26ஆம் ஆண்டில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் உணவு மானியத்துக்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசன கட்டமைப்புகளை புனரமைத்து நவீனப்படுத்தும் வகையில் அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை நீர்வளத்துறை செயல்படுத்தி வருகிறது. அணைகளிலிருந்து பாசனத்துக்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு திடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் 1071 தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்படும். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மண்டலங்களுக்குட்பட்ட 6,179.6 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள் இதன் மூலம் தூராற்பட்டு காவிரி டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் பாசன நிலங்கள் பயன்பெறும். கால்நடை பராமரிப்பு. ஊரக பகுதிகளில் உள்ள ஏழை மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள 360 ஊரக மகளிருக்கு 50% மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 2,741 கால்நடை மருந்தகங்களில் திட்டமிடப்பட்ட இனப்பெருக்க முறையில் மலட்டுத்தன்மை உள்ள கால்நடைகளின் இனப்பெருக்கத்திற்கு திறனை மேம்படுத்த ரூபாய் 5,62,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தீவன விரயத்தை குறைப்பதற்காகவும் கால்நடைகளின் செரிமான தன்மையை அதிகரித்து உற்பத்தி திறனை பெருக்குவதற்காகவும் மின்சாரத்தினால் இயங்கும் 3000 புல் நறுக்கும் கருவிகள் சிறு குறு உழவர்களுக்கு 50% மானியத்தில் வழங்கப்படும்.